வானாதி வானங்களையும் பூமியையும் சர்வ சிருஷ்டிகளையும் படைத்த தேவாதி தேவனே, சர்வத்துக்கும் பிதாவே, உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்பா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதம் 34:10 தாவீதின் பொன்னான வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். எவ்வளவு கொடுமையான சூழ்நிலை, எவ்வளவு இக்கட்டான ஆதரவற்ற நிலை அப்பா, எங்களால் நிதானித்து கூட பார்க்க முடியாத தாவீதுக்கு நீர் கொடுத்த விசுவாசம் எங்களுக்குள்ளும் இந்த வசனத்தின் மூலம் மிகவும் பெருகுகிறது அப்பா. புதிய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும், இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் குடும்பமாய் உமது சிங்காசன தண்டையில், உமது சந்நிதியில், உமது பாதப்படியில் வரும்படி அழைத்தீரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கேட்பதற்கு முன்னமே எங்கள் தேவைகளை நீர் அறிந்தவராய் இருக்கிறீர். எங்கள் கடும் சோதனையின் காலங்களிலும், மனம் சோர்ந்து போன சமயங்களிலும், நிராதரவாய் நாங்கள் தனித்து விடப்பட்ட நேரங்களிலும், மற்றவர்களால் புறந்தள்ளப்பட்ட சூழ்நிலைகளிலும், மனிதர்களால் உதாசீனப்படுத்தப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட பொழுதுகளிலும் அப்பா, உம்மை மட்டுமே சார்ந்திருக்கிறவர்களாகவும், உம்மை மட்டுமே தேடுகிறவர்களாகவும், உமது பாதங்களை மட்டுமே பற்றி கொள்பவர்களாக எங்களை தெரிந்து கொண்டீரே. இதுவும் மகா கிருபையை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நீர் மட்டுமே எங்களுக்கு போதுமானவராய் இருக்கின்றீர். எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு இல்லாமல் காத்து கொள்கிறீர். எங்களுக்கு நிறைவை தந்து ஆசீர்வதிக்கின்றீர். சிறு சிறு காரியங்கள் நடவாமல் போகிற பொழுது அப்பா, அதை நாங்கள் உமது பாதத்தில் வைத்து விடும்படியான சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். எல்லா சுமைகளையும் தோளின் மேல் உமது இரக்கத்தால் ஏற்றுக்கொண்டு பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீரே அளிக்கின்றீர். தாவீதின் இக்கட்டான சூழ்நிலையில் மரணத்தை நோக்கிய சமயத்தில் அவர் உண்மையில் மட்டுமே நம்பிக்கையுடையவராயிருந்து ஸ்தோத்தரித்ததை அப்பா நாங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் எங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாக்கி காட்டும்படியாய் கிருபை செய்யும். எங்கள் அன்பான பிதாவை, இந்த சிறு விண்ணப்பத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதித்ததற்காகவும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபத்தை கேட்டு பதில் அளித்ததற்காகவும் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறியிருக்கிறோம். ஆமென், ஆமென்.